பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 121, இறை வார்த்தை 1. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம்முடைய நற்கருணை நாதர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய குழப்பங்களில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அல்லது உங்களுடைய கலக்கங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் புனித பவுல் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். வைராக்கியத்தோடு செய்கின்றார். ஏனென்றால் அவர் யூத மரபிலிருந்து வந்தவர், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்று தேர்ந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவருக்கு தரிசனமாகி, என்னுடைய பிள்ளைகளை நீர் அழிக்கப் போகிறாயா என்று பேசிய பொழுது அவருடைய குரலை கேட்டவர். வைராக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவருடைய பணியை செய்கின்றார். உண்மையோடு இருக்கின்றார். அவருடைய படிப்பை ஒரு குப்பை என கருதுகின்றார். அவர் சேர்த்து வைத்த அறிவாற்றல் எல்லாவற்றையும் நான் ஒரு குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையும் உயிர்த்த இயேசுவையும் அவர் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உண்மையான ஊழியம். ஆனால் இந்த காலகட்டங்களில் அநேக குழப்பவாதிகள் சில வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார்கள், மக்களை குழப்பமுற செய்கிறார்கள். ஒரு வழியில் இது ஆன்மீக குழப்பம் என்று சொல்லலாம். திருச்சபையில் இருந்து அவர்களை பிரித்து எடுக்கிறார்கள். தான் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள் அவர்களை அழைத்து வருகிறார்கள். 10ல் 1 பங்கை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தின் வயிறை நிரப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏமாந்து போக வேண்டாம். முதலில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தெளிவு அடைய வேண்டும். திருச்சபையில் எப்படிப்பட்ட புனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நற்கருணைக்கு முன்பாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அவரை பார்த்து இறை வார்த்தையை வாசித்து அவர்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு 5 காயங்கள் வரங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே பயோலோகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்று இருக்கிறார்கள். இந்த இடத்தில் அவர்கள் பிரசங்கம் வைத்துக் கொண்டு இருப்பார்கள், பூசை நடத்தி கொண்டு இருப்பார்கள், இன்னொரு இடத்திலும் காட்சி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பெற்று இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே குழம்பி போக வேண்டாம். திருச்சபையில் நிலைத்து இருங்கள். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருவான். இந்த குழப்பங்களின் மூலம் சிறு சிறு உரசல்கள் உங்களுடைய மனைவிக்கு உடனோ அல்லது உங்களுடைய கணவரோடோ ஏற்படக்கூடிய வேளையிலே, உங்களுடைய தாய் தந்தையரோடோ ஏற்படக்கூடிய வேளையிலே என்ன நடக்கின்றது தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவு வருகின்றது. சாத்தானுடைய வேலை பிளவை உருவாக்குவது. எனவேதான் திருச்சபையை அவன் உடைத்தான். எனவேதான் குடும்பங்களை அவன் சும்மா விடுவது இல்லை. எந்த ஒரு கணவர் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து தினமும் திருக்குடும்பமாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அங்கு சாத்தானுடைய உடன்பாடு இருக்கும். அந்த சாத்தானுடைய உடன்பாடை நாம் உடைக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நீங்கள் கட்டப்பட வேண்டும். நீங்கள் உண்மையோடு பரிசுத்தத்தோடும் இருக்கக்கூடிய வேளையிலே இன்னல்களும் நெருக்கங்களும் உண்டு, குழப்பங்களும் கலக்கப்படுதலும் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் நாள் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்து மட்டுமே எனக்கு உதவி வரும் என்று சங்கீத ஆசிரியர் பாடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே,
நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மக்களிடம் மனமுறிவை கொண்டு வரக்கூடிய அந்த சாத்தானின் ஆவியை நாம் கட்ட வேண்டும். எனவே உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள, நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, தூயாதி தூயவரை பெற்றுக்கொள்ள, துதிக்கிற ஆவியையும் ஆலயங்களுக்கு செல்கின்ற ஆர்வமும் நமக்குள் வர வேண்டும். நீங்கள் ஆலயத்திற்குள் கடந்து சென்றால் மட்டுமே நற்கருணை நாதரை பார்க்க முடியும், நற்கருணை பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அன்பார்ந்தவர்களே, மோய்சன் ஆண்டவருக்காக கூடாரத்தை அமைத்த பொழுது அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கியது. தாவீது உடன்படிக்கை வேலையை கொண்டு வந்த வேளையிலே அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கியது. மோய்சன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. யோசுவா ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்கு பாடகர் குழுவை அமைத்து உடன்படிக்கை வேலையை சுமந்து சென்ற வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் அதில் இருந்தது. ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்தது. எனவே எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காதபடி யார் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க குழப்பங்களை கொண்டு வருகிறார்களோ அவர்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். குறிப்பாக நண்பர்கள் போல் நடித்து ஏமாற்றுவார்கள். சில பேர் நன்றாக சிரித்து பாசமாய் பழகுவதை போல் பழகி உங்களை ஏமாற்றுவார்கள். கவனமாய் இருக்க வேண்டும். அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கின்றன. அநேக நேரங்கள் நான் ஏமாந்து போயிருக்கின்றேன். ஆனாலும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லி மன்றாடக்கூடிய வேளையிலே, அழுது புலம்ப வேளையிலே ஆண்டவர் அவர்களை சந்தித்ததையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எஸ்ஐயா 63:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். அவர் அவர்களின் மீட்பர் ஆவார். நமக்கு மீட்பராய் இருக்கின்றார். சில நேரங்களில் மற்றவருடைய குடும்பங்களை கூட நாம் குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கலாம். மற்றவருடைய குடும்பங்களை கூட நாம் கலக்கப்படுத்தி இருக்கலாம். நாம் என்ன சில நேரங்களில் என்ன செய்கின்றோம் தெரியுமா? மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக ஏளனமாக பேசி சில மனிதர்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது ஆண்டவருடைய ஆவி. ஆனால் சில மக்கள் சாத்தானுக்கு உடன்பட்டு பதவிக்கும் பணத்திற்கும் பட்டத்திற்கும் ஆசைப்பட்டு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த தூய ஆவியானவரை உணர்ந்து கொள்ளாதபடி, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் கூட உணர்ந்து கொள்ளாதபடி உலகத்திற்கு பின்பாக சென்று மக்களை சேர்த்து வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர்களிடம் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக கோலியாத் நின்ற வேளையிலே தாவீது ஒரு முறை கரடி என்னை எதிர்த்து வந்த பொழுது கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னவர் கோலியாத்தை ஒரே அடியினால், கூழாங்கல்லினால் அவரை வீழ்த்தினார். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கோலியாத்தை போல உங்களுக்கு முன்பாக நிற்கின்றதாம். உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் கோலியாத்தை போல் வருகின்றதாம். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் வார்த்தைகளும் கோலியாத் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக உதிர்த்த வார்த்தைகளை போல் இருக்கின்றதாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மீட்பர், மெய்யாகவே நமக்கு மீட்பர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நற்கருணை நாதர். எனவே அன்பார்ந்தவர்களே, பணத்திற்காக அலையக்கூடிய மக்களை குறித்து கவனமாயிருங்கள். பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் அடையக்கூடிய அவர்களை குறித்து கவனமாயிருங்கள். அது யாராக இருக்கலாம், குருக்களாய் இருக்கலாம், அருள் சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம், பிசினஸ் செய்கிறவர்களாய் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவர்களாய் இருக்கலாம். மிகவும் கவனமாய் இருந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வழியில் நடங்கள். இயேசு சிலுவையில் மரிக்க போவதை கண்ட சீடர்கள் கலக்கத்தில் இருந்த பொழுது அவர்களை தேற்றினார். அதே போல் ஆண்டவர் உங்களை இந்த நாளில் தேற்ற சித்தமாய் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களை, நீங்கள் உங்களுடைய கலக்கங்களிலும் குழப்பங்களிலும் இருந்து வெளியே வர நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம்.
எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலையிலே நீர் எங்களோடு உடன்பட்டு வல்லமையான உமது வார்த்தைகளை எங்களை கொடுத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீர் எடுத்து மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கலக்கத்தோடு நாங்கள் இந்த நாளை எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்று இருந்த நேரத்திலே அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு கடந்து வந்து எங்களை தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சாத்தான் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நாங்கள் அமர்ந்து கணவனும் மனைவியுமாக அமர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்காதபடி சாத்தானுக்கு செவி கொடுத்து அதன் மூலம் பிளவினத்தை கொண்டு வந்து இருக்கலாம். ஆண்டவரே, அதன் மூலம் என்னுடைய கணவரை நான் துளைத்து போய் இருக்கலாம், என்னுடைய மனைவி நான் துளைத்து போய் இருக்கலாம், என்னுடைய பிள்ளை செல்வங்களை நான் அனாதையாய் விட்டு சென்றிருக்கலாம், என்னுடைய தாய் தந்தையர்களை அனாதையாய் விட்டு சென்று இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்று நினைத்து குழப்பத்திலும் கலக்கத்திலும் இருக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கக்கூடிய மன வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். உற்சாகத்தின் ஆவியானவரை தாரும் தகப்பனே. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக கோலியாத் நின்ற பொழுது ஆண்டவரே, அவரை அடித்து நொறுக்க நீர் தாவீதை பயன்படுத்தியது போல் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்ற வல்லமையான ஆவியானவரை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ சிலுவையில் மரிக்க போனதை உம்முடைய சீடர்களுக்கு எடுத்துரைத்தீரே. அவர்கள் கலக்கத்தில் இருந்த பொழுது, பயத்தில் இருந்த பொழுது அவர்களை தேற்றினீரே சுவாமி. உயிர்த்த பிறகும் அவர்களை சந்தித்து 40 நாட்களாக கூட இருந்து அவருடைய பயத்தின் ஆவி எடுத்து மாற்றினீரே, குழப்பத்தின் ஆவி எடுத்து மாற்றினீரே, கலக்கத்தின் ஆவி எடுத்து மாற்றினீரே. அதே போல் நீர் மாற்றிடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக மக்கள் என் ஆண்டவரனை ஆசீர்வதித்து இருக்கின்றார், குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து இருக்கின்றார், கலக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து இருக்கின்றார், மெய்யாகவே என்னுடைய பிணிகளை தாங்கிக் கொண்டார் என்கின்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில் கடந்து செல்வீராக. சமாதானத்தின் ஆவியும் சந்தோஷத்தின் ஆவியும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தை ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நன்மை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டிருக்கின்றார், நம்மை தைரியப்படுத்தி இருக்கின்றார், பலப்படுத்தி இருக்கின்றார். எனவே உற்சாகத்தோடு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.